தலைப்பு: சித்தார்த் மர்மமான சக்திகளை வெளிப்படுத்துகிறார். படி 1. விழிப்பு: காணாமல் போன பெற்றோரைப் பற்றிய கவலையில் இதயம் கனத்த சித்தார்த், உறக்கத்தில் இருந்த கொடவாசல் புறத்தில் பேருந்திலிருந்து இறங்கினான். பாழடைந்த பங்களாக்கள் நிறைந்த குறுகலான தெருக்களில் அவன் நடந்து செல்லும்போது, அடர்ந்த மூடுபனி போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்த அமைதியின்மையை அவனால் அசைக்க முடியவில்லை. அவரது பெற்றோர்களான பிரதாப் மற்றும் நீலிமா அந்த ஊரில் குடியேறிய பிறகு, அதன் கிராமிய வசீகரத்தின் கவர்ச்சியால் வரையப்பட்ட ஒரு தடயமும் இல்லாமல் மறைந்தனர். ஆனால் சித்தார்த் விரைவில் கண்டுபிடித்தது போல, கண்ணில் பட்டதை விட கோடவாசல்புரத்தில் இன்னும் நிறைய இருந்தது. நகரவாசிகளின் கிசுகிசுக்கள் மற்றும் நகரத்தின் பெரியவரான பாபாவின் ரகசிய எச்சரிக்கைகளால் வழிநடத்தப்பட்ட சித்தார்த் தனது பெற்றோரின் காணாமல் போன மர்மங்களை ஆராய்ந்தார். ஒவ்வொரு அடியிலும் ஒரு விசித்திரமான ஆற்றல் காற்றில் துடிப்பதை உணர்ந்தார். ஒரு மறைந்த சக்தியின் ஓசை வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறது. ஒரு மாலை வேளையில், கைவிடப்பட்ட எஸ்டேட்டின் படர்ந்த தோட்டங்களில் அலைந்து திரிந்தபோது, சித்தார்த் பூமியில் பாதி புதைந்திருந்த ஒரு பழங்கால பொருளை கண்டார். அதை தொடுவதற்கு அவன் கையை நீட்டியபோது, அவனது நரம்புகள் வழியாக சக்தியின் எழுச்சி பாய்ந்து, அவனுக்குள் செயலற்ற ஒன்றை எழுப்பியது. திடீரென்று, சித்தார்த் தன்னை அசாதாரண திறன்களை கண்டார். உயர்ந்த புலன்கள், வினோதமான உள்ளுணர்வு மற்றும் கோடவாசல் புறத்தின் மேற்பரப்பிற்கு அடியில் துடிக்கும் அடிப்படை சக்திகளுடன் தொடர்பு. ஆனால் பெரும் சக்தியால் பெரும் ஆபத்து வந்தது. சித்தார்த் தனது மறைந்த சக்திகளின் விழிப்புணர்வால் வரையப்பட்ட நிழல்களில் பதுங்கியிருந்த இருண்ட சக்திகளின் கவனத்தை விரைவில் ஈர்த்தார். அவர் தனது புதிய திறன்கள் மற்றும் அடிவானத்தில் தோன்றிய மோசமான அச்சுறுத்தல் களுடன் போராடுகையில், சித்தார்த் தனது பயணம் இப்போதுதான் தொடங்கிவிட்டது என்பதை உணர்ந்தார். இதயத்தில் உறுதியுடனும், உள்ளத்தில் மாயாஜால தீப்பொறியுடனும், சித்தார்த் தனது பெற்றோரின் மறைவின் பின்னணியில் உள்ள உண்மையை வெளிக்கொணரவும், கொத்தவாசல் புறத்தை நுகர அச்சுறுத்தும் இருளை எதிர்கொள்வதாகவும் சபதம் செய்தார். அவனது தேடலானது ஆபத்து, துரோகம் மற்றும் அவனது தைரியத்தின் இறுதி சோதனை நிறைந்த பாதையில் அவனை அழைத்துச் செல்லும் என்று அவனுக்கு தெரியாது. படி 2. காணப்படாத அச்சுறுத்தல்: சித்தார்த் கோடவாசல்புரத்தின் மர்மங்களை ஆழமாக ஆராய்ந்தபோது, தனது புதிய சக்திகள் ஒரு வரம் மற்றும் சாபம் என்பதை அவர் விரைவில் உணர்ந்தார். நகரவாசிகளின் கிசுகிசுக்கள் பண்டைய புனைவுகள் மற்றும் மறைக்கப்பட்ட உண்மை பற்றி பேசுகின்றன. பல நூற்றாண்டுகளாக நீண்டு கொண்டிருக்கும் ரகசியங்களின் நாடாவை நெசவு செய்தன. சித்தார்த் தனது உள்ளுணர்வு மற்றும் அவரது நரம்புகள் வழியாக செல்லும் அடிப்படை மந்திரத்தால் ஆயுதம் ஏந்தியவர், நகரத்தில் விளையாடும் புதிரான சக்திகளுக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணரும் தேடலை தொடங்கினார். ஆனால் முன்னோக்கி செல்லும் ஒவ்வொரு அடியிலும், அவர் புதிய சவால்களை எதிர்கொண்டார் மற்றும் அவர்களின் ரகசியங்களை புதைத்து வைக்க உறுதியான எதிரிகள். ஒரு துரதிர்ஷ்டமான இரவில், அவரது பெற்றோர் காணாமல் போன கைவிடப்பட்ட பங்களாவை ஆராய்ந்து கொண்டிருந்த போது, சித்தார்த் தரை பலகைகளுக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு மறைவான அறையின் மீது தடுமாறினார். அதன் நிழல் வரம்புகளுக்குள், பழங்கால டோங்கள் மற்றும் கமுக்கமான கலைப்பொருட்களின் தேக்கத்தை அவர் கண்டுபிடித்தார். ஒவ்வொன்றும் அவர் வழியாக பாய்ந்த அதே மர்மமான ஆற்றலுடன் துடிக்கிறது. ஆனால் சித்தார்த் அறையின் ரகசியங்களை ஆழமாக ஆராய்ந்தபோது, அவர் அறியாமல் நீண்ட காலமாக செயலற்ற நிலையில் இருந்த ஒரு இருண்ட சக்தியை தூண்டினார். தீய ஆற்றலுடன் காற்று அடர்த்தியாக வளர்ந்தது, மேலும் இருளில் முறுக்கி நெளிந்த கெட்ட வடிவங்களில் நிழல்கள் ஒன்றிணைந்தன. அவரது புலன்கள் உயர்ந்து, அவரது புதிய சக்திகளால் அவரது உள்ளுணர்வு கூர்மைப்படுத்தப்பட்ட நிலையில், சித்தார்த் கண்ணுக்கு தெரியாத அச்சுறுத்தலை நேருக்கு நேர் எதிர்கொண்டார். ஆக்கிரமிப்பு இருளை தடுக்க அவருக்குள் உள்ள அடிப்படை மந்திரத்தை வழி நடத்தினார். ஆனால் போர் தீவிரமடைந்ததால், அவர் தனது போராட்டத்தில் தனியாக இல்லை என்பதை உணர்ந்தார். நகரத்தின் பெரியவரான பாபா, சித்தார்த்தின் பாதுகாப்பை வலுப்படுத்த பழங்கால மந்திரங்கள் மற்றும் மந்திரங்களை பயன்படுத்தி நிழல்களிலிருந்து வெளிப்பட்டார். ஒன்றாக அவர்கள் அருகருகே போராடினர். அவர்களை நுகர முயன்ற தீய சக்திக்கு எதிராக பின்னுக்கு தள்ளப்பட்டனர். விடியலின் முதல் வெளிச்சம் அடிவானத்தில் உதித்தவுடன், இருள் விலகி, சித்தார்த்தின் அடங்காத சித்தத்தாலும், பாபாவின் அசைக்க முடியாத ஞானத்தாலும் அழிக்கப்பட்டது. ஆனால் போர் அதன் எண்ணிக்கையை எடுத்தது. சித்தார்த் கோடவாசல்புரத்தின் மர்மங்களை அவிழ்ப்பதற்கும், அவரது பெற்றோரின் காணாமல் போனதன் பின்னணியில் உள்ள உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கும் முன்னெப்போதையும் விட உறுதியாக இருந்தார். நாளுக்கு நாள், சித்தார்த்தின் சக்திகள் வலுப்பெற்று நகரின் மூலைகளில் பதுங்கியிருந்த நிழல்கள் அமைதியின்றி வளர்ந்தன.
ஆனால் தைரியம், உறுதிப்பாடு மற்றும் தனது மூதாதையர்களின் மாயாஜாலத்தால் ஆயுதம் ஏந்திய சித்தார்த் கோடவாசல்புரத்தின் மேற்பரப்பிற்கு அடியில் மறைந்திருக்கும் ரகசியங்களை வெளிக்கொணராமல் இருப்பார் என்பதை அறிந்திருந்தார். படி 3. தடை செய்யப்பட்ட சடங்கு. சித்தார்த் கோடவாசல்புரத்தின் மர்மங்களை ஆழமாக ஆராய்ந்த போது நகரத்தின் விளிம்பில் இருக்கும் பழமையான கோவிலுக்கு அவர் ஈர்க்கப்பட்டார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அங்கு நடத்தப்பட்ட ஒரு தடை செய்யப்பட்ட சடங்கு பற்றிய வதந்திகள் கிசுகிசுத்தன. அன்றிலிருந்து நகரத்தை பாதித்த ஒரு இருண்ட சக்தியை கட்டவிழ்த்து விட்டன. உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த சித்தார்த் தன்னை அழைக்கும் பழங்கால சக்தியின் மங்கலான எதிரொலி களால் வழிநடத்தப்பட்டு கோயிலின் ஆழத்திற்கு சென்றார். அவர் சிக்கலான தாழ்வாரங்களில் செல்லும்போது சுவரில் பொறிக்கப்பட்ட மறைகுறியீடுகளை புரிந்து கொள்ளும்போது அவருக்குள் இருக்கும் மந்திரம் ஒவ்வொரு அடியிலும் எதிரொலிப்பதை உணர்ந்தார். ஆனால் சித்தார் கோயிலின் இதயத்தை அடைந்தபோது அவர் இருளில் மூடப்பட்ட ஒரு அறையின் மீது தடுமாறினார். அதன் சுவர்கள் தடை செய்யப்பட்ட அறிவின் ரன்களால் அலங்கரிக்கப்பட்டன. அறையின் மையத்தில் ஒரு பழங்கால பலிபீடம் கிடந்தது. அது சித்தார்த்தின் முதுகுத்தண்டில் நடுக்கத்தை அனுப்பிய ஒரு கெட்ட ஆற்றலுடன் துடிக்கிறது. ஒரு தவிர்க்க முடியாத தூண்டுதலால் வரையப்பட்ட சித்தார்த் பலிபீடத்தை நெருங்கினான். அவனது இதயம் பயமும் கவர்ச்சியும் கலந்தது. பழங்கால கல்லை தொட அவன் கையை நீட்டியபோது அவனது நரம்புகளுக்குள் பாய்ந்த மாயாஜாலத்துடன் பின்னி பிணைந்த சக்தியின் எழுச்சியை அவன் உணர்ந்தான். ஆனால் சித்தார்த் பலிபீடத்தின் மர்மங்களை அவிழ்ப்பதற்குள் நகரத்தின் புதிரான மேலாளரின் திடீர் வருகையால் அவர் குறுக்கிடப்பட்டார். அவரது கண்கள் காய்ச்சல் தீவிரத்தில் எரிகின்றன. சித்தார்த்தின் பெற்றோர்கள் காணாமல் போனதற்கும் கொத்தவாசல்புரத்தை நுகர அச்சுறுத்தும் இருண்ட சக்திகளுக்கும் பின்னால் உள்ள உண்மையை தீமை துளிர்க்கும் குரலுடன் மேலாளர் வெளிப்படுத்தினார். விரக்தி மற்றும் அதிகாரத்திற்கான தாகத்தால் உந்தப்பட்டு மேலாளர் தடை செய்யப்பட்ட சடங்கை தனது சொந்த முறுக்கப்பட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்த முயன்றார். குழப்பம் மற்றும் அழிவு அலைகளை கட்டவிழ்த்துவிட்டார். அது யதார்த்தத்தின் துணியை கிழித்துவிடும் என்று அச்சுறுத்தியது. ஆனால் சித்தார்த் தைரியம் மற்றும் அவரது மூதாதையர்களின் மந்திரத்தால் தூண்டப்பட்டு மேலாளரின் சூழ்ச்சிகளுக்கு எதிராக உறுதியாக நின்றார். இருண்ட சடங்கை முறியடிக்கவும் பல நூற்றாண்டுகளாக நகரத்தை ஆக்கிரமித்திருந்த மோசமான இருப்பை விரட்டவும் அவருக்குள் இருந்த அடிப்படை சக்திகளை வழிநடத்தினார். தூசி படிந்து போரின் எதிரொலிகள் மௌனமாக மாறியதும் சித்தார் கோவிலில் இருந்து வெளிப்பட்டார். அவருடைய தீர்மானம் முன்னெப்போதையும் விட வலிமையானது. தடை செய்யப்பட்ட சடங்கு பற்றிய அறிவு அவரது மனதில் பதிந்திருப்பதாலும் அவரது மூதாதையர்களின் சக்தி அவரது நரம்புகளில் ஊடுருவியதாலும் அவர் தனது பயணம் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதை அறிந்தார். புதிய கூட்டாளிகளுடன் ஆயுதம் ஏந்திய சித்தார்த் கொத்தவாசல் புறத்தை இருளில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதியான உறுதியுடன் தனது பெற்றோரின் மறைவின் பின்னணியில் உள்ள உண்மையை வெளிக்கொணரவும் அதன் பழங்கால தெருக்களின் மூலைகளில் பதுங்கியிருந்த நிழல்களிலிருந்து நகரம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யவும் புறப்பட்டார். படி 4. தி லெகசி ரிவீல். ஒவ்வொரு வெளிப்பாட்டிலும் சித்தார்த்தின் தனது சொந்த சக்திகளை பற்றிய புரிதல் ஆழமடைந்தது. மேலும் கோடவாசல்புரத்தின் மர்மங்கள் ஒரு பெரிய திரையில் இழைகள் போல அவர் முன் அவிழ்வது போல் தோன்றியது. ஆனால் வெற்றிகள் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு மத்தியில் சித்தார்த்தின் இதயம் அவரது பெற்றோரின் தலைவிதியைச் சுற்றியுள்ள விடை தெரியாத கேள்விகளால் கனமாக இருந்தது. மூடப்படுவதை கண்டுபிடிப்பதில் உறுதியாக இருந்த சித்தார்த் சூழ்ச்சி மற்றும் வஞ்சகத்தின் சிக்கலான வலையின் மூலம் தனது பெற்றோரின் காலடிச் சுவடுகளின் மங்கலான தடயங்களை பின்பற்றி நகரத்தின் ரகசியங்களை ஆழமாக ஆராய்ந்தார். வழியில் அவர் விசித்திரமான மனிதர்களை சந்தித்தார். அது அவரது உறுதியை சோதித்தது மற்றும் யதார்த்தத்தை பற்றிய அவரது கருத்துக்களை சவால் செய்தது. ஆனால் சித்தார் கோடவாசல்புரத்தை ஒட்டிய காடுகளின் மையப்பகுதிக்குள் நுழைந்தபோது மூடுபனி மற்றும் மர்மம் சூழ்ந்த ஒரு மறைந்த தோப்பில் தடுமாறினார். அங்கு பழங்கால மரங்கள் மற்றும் கிசுகிசுக்கப்பட்ட ரகசியங்களுக்கு மத்தியில் அவர் புதிரின் இறுதி பகுதியை வெளிப்படுத்தினார். அவரது சொந்த பாரம்பரியம் மற்றும் தலைமுறைகள் கடந்து வந்த மரபு பற்றிய உண்மை. தோப்பின் ஆழத்தில் சித்தார்த் ஒரு நிறமாலை உருவத்தை எதிர்கொண்டார். அதன் வடிவம் இருளில் மெழுகுவர்த்தி வெளிச்சம் போல் மின்னும். பல நூற்றாண்டுகளின் கனத்துடன் எதிரொலிக்கும் குரலுடன் அந்த உருவம் தன்னை கொத்தவாசல் புறத்தின் பாதுகாவலராக வெளிப்படுத்தியது. நகரத்தின் பண்டைய ரகசியங்களை தங்கள் சொந்த லாபத்திற்காக சுரண்ட முயல்பவர்களிடமிருந்து பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. தரிசனங்கள் மற்றும் கிசுகிசுக்கள் மூலம் பாதுகாவலர் சித்தார்த்தின் பரம்பரை பற்றிய உண்மையை வெளிப்படுத்தினார். அவர் ஒரு நீண்ட பாதுகாவலர்களின் வழித்தோன்றல். இருண்ட சக்திகளிடமிருந்து கொத்தவாசல் புறத்தை பாதுகாக்கும் புனிதமான கடமையை ஒப்படைத்தார்.
மேலும் அவரது விழிப்பு சக்திகளால் சித்தார்த் இந்த பரம்பரையில் சமீபத்தியவராக மாறினார். அவரது முன்னோர்களின் பாரம்பரியத்தை தொடரவும் நகரத்தின் தொடர்ச்சியான உயிர்வாழ்வை உறுதி செய்யவும் விதிக்கப்பட்டது. இந்த வெளிப்பாட்டின் மூலம் அதிகாரம் பெற்ற சித்தார்த் கோடவாசல் புறத்தின் பாதுகாவலராக தனது பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார். தனக்கு முன் வந்தவர்களின் தியாகங்களை மதிக்கவும் அதன் அமைதியை அச்சுறுத்தும் எவரிடமிருந்தும் நகரத்தை பாதுகாப்பதாகவும் சபதம் செய்தார். தனது பாரம்பரியம் மற்றும் புதிய சக்திகளின் வலிமையுடன் ஆயுதம் ஏந்திய சித்தார்த் தனது பயணத்தின் புதிய அத்தியாயத்தை தொடங்கினார். முன்னால் வரும் சவால்களை எதிர்கொள்ளவும் கோடவாசல்புரத்தின் நிழலில் இன்னும் மறைந்திருக்கும் ரகசியங்களை வெளிப்படுத்தவும் தயாராக இருந்தார். படி 5. இறுதி மோதல். கோடவாசல்புரத்தின் காவலாளியாக சித்தார்த் தன் தலைவிதியை தழுவியதால் அந்த ஊரை இவ்வளவு காலமாக பீடித்திருந்த இருளின் மூலத்தை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்தான். அவரது பாரம்பரியம் மற்றும் அவரது புதிய சக்திகளின் வலிமை ஆகியவற்றின் அறிவால் ஆயுதம் ஏந்திய அவர் தனது கூட்டாளிகளை அணிதிரட்டி தீய சக்திகளுக்கு எதிரான இறுதிப் போருக்கு தயாரானார். பாபாவுக்கு பின்னால் நகரவாசிகளின் ஆதரவுடன் சித்தார்த் பழங்கால காட்டின் மையப்பகுதிக்குள் நுழைந்தார். அங்கு கோடவாசல் புறத்தை வேட்டையாடிய கொடூரமான இருப்பு செயலற்றது. அவர்கள் நிழல்களுக்குள் ஆழமாக பயணித்த போது காற்று பதற்றத்துடன் அடர்த்தியாக வளர்ந்தது. மற்றும் கிசுகிசுக்கும் காற்று அதன் தூக்கத்திலிருந்து கிளர்ந்தெழுந்த ஒரு பண்டைய தீமையின் மங்கலான எதிரொலி களை எடுத்துச் சென்றது. காடுகளின் மையத்தில் அவர்கள் இருளின் மூலத்தை நேருக்கு நேர் கண்டனர். தூய தீய குணம் பல நூற்றாண்டுகள் இருண்ட மந்திரத்தால் திரிக்கப்பட்ட மற்றும் சிதைக்கப்பட்ட அதன் சக்தி சரிபார்க்கப்படாத நிலையில் அது தனது பாதையில் உள்ள அனைத்தையும் நுகரும் என்று அச்சுறுத்தியது. அதன் எழுச்சியில் விரக்தியையும் அழிவையும் தவிர வேறு எதையும் விட்டுவிடவில்லை. ஆனால் சித்தார்த் பின்வாங்க மறுத்துவிட்டார். தனது முன்னோர்களின் வலிமையையும் இருளை நேருக்கு நேர் எதிர்கொள்ள அவருக்குள் பாய்ந்த மந்திரத்தையும் பயன்படுத்தினார். பாபாவின் வழிகாட்டுதல் மற்றும் அவரது கூட்டாளிகளின் ஆதரவுடன் அவர் அடிப்படை ஆற்றலின் ஒரு நீரோட்டத்தை கட்டவிழ்த்து இருளை விரட்டி கொத்தவாசல்புரத்திலிருந்து ஒருமுறை மற்றும் கொடூரமான இருப்பை வெளியேற்றினார். வெளிச்சம் காட்டில் திரும்பியதும் போரின் எதிரொலிகள் மௌனமாகி விட்டதால் சித்தார்த் நகரம் பாதுகாப்பாக இருப்பதை அறிந்தான். வடுக்கள் காணப்பட்டாலும் காணப்படாமலும் இருந்தபோதிலும் கொத்தவாசல்புரம் மக்கள் இறுதியாக நிம்மதியாக ஓய்வெடுக்க முடிந்தது. இருளின் சக்திகளிடமிருந்து தங்களை காக்க எப்போதும் தங்கள் பாதுகாவலர் இருப்பார் என்பதை அறிந்து கொண்டனர். ஊரின் மர்மங்கள் இறுதியாக ஓய்ந்து அவனது பெற்றோரின் தலைவிதி வெளிப்பட்ட நிலையில் இருளில் நம்பிக்கையின் விளக்காக சித்தார்த் நிமிர்ந்து நின்றான். கொடவாசல்புரத்தின் அமைதியான வீதிகளை உற்று பார்த்தபோது தனது பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அவர் அறிந்தார். ஆனால் அவரது இதயத்தில் தைரியத்துடனும் தனது முன்னோர்களின் மந்திரத்துடனும் அவர் முன்னால் இருக்கும் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தார். அவர் எப்போதும் தனது சொந்த விதியின் ஒளியால் வழிநடத்தப்படுவார். படி 6. தி நியூ டான். கொத்தவாசல்புரத்தில் இருள் நீங்கி அமைதி திரும்பிய நிலையில் சித்தார்த் ஒரு புதிய தொடக்கத்தின் வாசலில் நிற்பதை கண்டார். ஒரு காலத்தில் மர்மம் மற்றும் அச்சம் நிறைந்த நகரம் இப்போது விடியலின் சூடான பிரகாசத்தில் மூழ்கியுள்ளது. அதன் தெருக்கள் அதன் குடிமக்களின் சலசலப்பான ஆற்றலுடன் உயிருடன் உள்ளன. ஆனால் தீய சக்திகளுக்கு எதிரான வெற்றியை சித்தார்த் கொண்டாடிய போதும் தனது பயணம் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதை அறிந்தார். அவரது மூதாதையர்களின் பாரம்பரியம் அவரது தோள்களில் கனமாக இருந்தது. மேலும் கோடவாசல் புறத்தின் மர்மங்கள் அவரை இன்னும் அழைக்கின்றன. இன்னும் வெளிவராத இரகசியங்களை கிசுகிசுத்தன. அவர் பழக்கமான தெருக்களில் நடந்து செல்லும்போது சித்தார்த் தன் வழியாக ஒரு நோக்கத்தை உணர்ந்தார். உண்மை மற்றும் நீதிக்கான தேடலில் அவரை எப்போதும் முன்னோக்கி செலுத்தினார். நாளுக்கு நாள் அவர் நகரத்தின் வரலாற்றை ஆழமாக ஆராய்ந்தார். பண்டைய கதைகளின் இழைகளை அவிழ்த்து நீண்ட காலமாக மறந்துவிட்ட மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிப்படுத்தினார். ஆனால் வெளிப்பாடுகள் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு மத்தியில் சித்தார்த் வழியில் செய்த தியாகங்களை ஒருபோதும் மறக்கவில்லை. அவரது பெற்றோர் பிரதாப் மற்றும் நீலிமா இருளில் தொலைந்து போயிருக்கலாம். ஆனால் அவர்களது மரபு சித்தார்த்தின் இதயத்தில் வாழ்ந்தது. அவருக்குள் இருந்த வலிமை மற்றும் நெகிழ்ச்சியை தொடர்ந்து நினைவூட்டுகிறது. சித்தார்த் தனது பயணத்தை தொடர்ந்தபோது அவர் தன்னை சுற்றி ஒரு புதிய சமூக உணர்வு மற்றும் நட்புறவு ஆகியவற்றை கண்டார். ஒரு காலத்தில் பயத்தாலும் சந்தேகத்தாலும் பிளவுபட்டிருந்த கொத்தவாசல்புரம் மக்கள் இப்போது நட்பு மற்றும் பரஸ்பர மரியாதையின் பிணைப்பு களால் பிணைக்கப்பட்ட துன்பங்களின் மீது பகிர்ந்து கொண்ட வெற்றியில் ஒன்றுபட்டனர்.
கடந்த காலத்தின் நிழல்கள் இன்னும் நகரத்தின் ஓரங்களில் நீடித்தாலும். அவர் விழிப்புடன் இருக்கும் வரை கொத்தவாசல்புரம் எப்போதும் இருளின் சக்திகளிடமிருந்து பாதுகாக்கப்படும் என்பதை சித்தார்த் அறிந்திருந்தார். தன் இதயத்தில் தைரியத்துடனும் முன்னோர்கள் வழிகாட்டும் மந்திரத்துடனும் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் அடிவானத்தை நோக்கி பார்த்தான். தனக்கு முன் நீண்ட பயணத்தில் என்ன சவால்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருந்தான். படி 7. மரபு தொடர்கிறது. கோடவாசல் புறத்தில் சித்தார்த்தின் பயணம் தொடர்ந்தது. அவர் தனது புதிய சக்திகளின் நுணுக்கங் களையும் நகரத்தின் வளமான வரலாற்றையும் ஆழமாக ஆராய்வதை கண்டார். ஒவ்வொரு நாளும் அவர் புதிய புதிர்களை வெளிப்படுத்தினார் மற்றும் புதிய சவால்களை எதிர்கொண்டார். ஆனால் அவர் நகரத்தையும் அதன் மக்களையும் பாதுகாக்கும் தனது உறுதியில் தளரவில்லை. ஒரு நாள் கோடவாசல்புரத்தின் புறநகர் பகுதியை சுற்றி பார்க்கும்போது. பசுமையாக மறைந்திருந்த ஒரு பழங்கால கோயில் மீது சித்தர் தடுமாறினார். சன்னதியை சூழ்ந்திருந்த மாயாஜால ஒளியால் ஈர்க்கப்பட்ட அவர் எச்சரிக்கையுடன் அணுகினார். அவரது உணர்வுகள் எதிர்பார்ப்புடன். அவர் நெருங்கி வந்தபோது சித்தார்த் கல்லில் பொறிக்கப்பட்ட சிக்கலான சிற்பங்களை கவனித்தார். நகரத்தின் கடந்த கால காட்சிகளையும் அதன் பாதுகாவலர்களின் புராணங்களையும் சித்தரித்தார். பயபக்தியுடன் அவர் தனது விரல்களை வானிலை நிலப்பரப்பில் தடவினார். கோடவாசல்புரத்தை கவனித்துக் கொண்டிருக்கும் பண்டைய ஆவிகளுடன் தொடர்பை உணர்ந்தார். திடீரென்று ஒரு குரல் சித்தார்த்தின் மனதில் எதிரொலித்தது. மென்மையான ஆனால் கட்டளையிடும். அவரை சன்னதி முன் மண்டியிடச் செய்தது. இன்னும் வரவிருக்கும் சோதனைகளைப் பற்றியும் ஊரின் காவலனாக காத்திருக்கும் விதியைப் பற்றியும் குரல் கொடுத்தபோது. பய உணர்வுடன் பயபக்தியுடன் தலை குனிந்து இணங்கினான். தரிசனங்கள் மற்றும் கிசுகிசுக்கள் மூலம் சித்தார்த் முன்னால் இருக்கும் சவால்களைப் பற்றி கற்றுக் கொண்டார். அடிவானத்தில் இருண்ட சக்திகள் திரள்வது. தூக்கத்திலிருந்து கிளர்ந்தெழுந்த பண்டைய தீமைகள் மற்றும் வெளிவர காத்திருக்கும் கோடவாசல்புரத்தின் இதயத்தில் ஆழமாக புதைக்கப்பட்ட ரகசியங்கள். ஆனால் ஒவ்வொரு வெளிப்பாட்டின் போதும் சித்தார்த் தன்னில் உறுதியின் எழுச்சியை உணர்ந்தார். அவரது உறுதியை வலுப்படுத்தினார் மற்றும் வரவிருக்கும் சோதனை களுக்கு எதிராக அவரது இதயத்தை தூண்டினார். அவர் தனது நோக்கத்தில் உண்மையாக இருந்து. தனக்குள் ஓடும் மந்திரத்தை உறுதியாக பிடித்திருக்கும் வரை. அந்த நகரத்தையும் அதன் மக்களையும் இருள் சக்திகளிட மிருந்து எப்போதும் பாதுகாக்க முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவன் முழங்காலில் இருந்து எழுந்தவுடன் சித்தார்த் தனது பயணத்தில் தனியாக இல்லை என்பதை அறிந்த ஒரு அமைதி உணர்வு அவனில் குடியேறியது. முன்னோர்களின் ஆவிகள் அவருக்கு வழிகாட்டி. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் ஆதரவுடன் எதிர்காலத்தில் என்ன சவால்கள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும். தலைமுறை தலைமுறையாக கொத்தவாசல்புரத்தின் பாதுகாவலர்களின் பாரம்பரியத்தை தொடரவும் அவர் தயாராக இருக்கிறார். படி 8. தீ கேதரிங் புயல். சித்தார்த் கோடவாசல்புரத்தின் ரகசியங்களை ஆழமாக ஆராய்ந்தபோது. அடிவானத்தில் ஒரு புயல் ஒன்று கூடுவதை உணர்ந்தார். அந்த இருள் அந்த நகரத்தை மீண்டும் சூழ்ந்து விடும் என்று அச்சுறுத்தியது. பண்டைய தீர்க்கதரிசனங்களின் கிசுகிசுக்கள் மற்றும் முன்னறிவிப்பு சகுனங்கள் காற்றை நிரப்பியது. ஒரு காலத்தில் அமைதியான தெருக்களில் நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தியது. அச்சுறுத்தலின் மூலத்தை வெளிக்கொணர தீர்மானித்த சித்தார்த். தனது முன்னோர்கள் விட்டுச் சென்ற ரகசிய துப்புகளால் வழிநடத்தப்பட்ட நகரத்தின் தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கு ஒரு பயணத்தை தொடங்கினார். ஒவ்வொரு அடியிலும் பொறுப்பின் சுமை தன்னை அழுத்துவதை உணர்ந்தார். ஒவ்வொரு கணமும் தனது விதியின் சுமை அதிகமாகிக் கொண்டே இருந்தது. வழியில் சித்தார்த் புதிய கூட்டாளிகளையும் பழைய எதிரிகளையும் சந்தித்தார். ஒவ்வொன்றும் அவரவர் நிகழ்ச்சி நிரல் மற்றும் மறைக்கப்பட்ட உந்துதல்களுடன். ஆனால் குழப்பங்கள் மற்றும் குழப்பங்களுக்கு மத்தியில் அவர் தனது தேடலில் உறுதியாக இருந்தார். ஆவிகளின் வழிகாட்டுதல் மற்றும் தனது சொந்த உறுதியின் வலிமையை நம்பினார். அவர் இருளின் இதயத்தில் ஆழமாகச் சென்றபோது. சித்தார்த் கோடவாசல்புரத்தை உள்ளிருந்து துண்டாட அச்சுறுத்தும் ஒரு மோசமான சதியை வெளிப்படுத்தினார். இருண்ட சக்திகள் நீண்ட நாள் எண்ணம் தோற்கடிக்கப்பட்டது. மீண்டும் கிளறத் தொடங்கியது. அவர்களின் தீய செல்வாக்கு நகரத்தின் நரம்புகள் வழியாக புற்றுநோயைப் போல பரவியது. ஆனால் சித்தார்த் விரக்திக்கு அடிபணிய மறுத்து. தனது கூட்டாளிகளை ஒன்று திரட்டி அச்சுறுத்தலை நேருக்கு நேர் எதிர்கொள்வதற்கு தனது சக்திகளை கையாண்டார். நெஞ்சில் துணிச்சலுடனும் தன் மூதாதையர்களின் மாயாஜால இத்துடனும் ஆக்கிரமிக்கும் இருளுக்கு எதிராக அவர் உறுதியாக நின்றார். எந்த விலையிலும் நகரத்தையும் அதன் மக்களையும் பாதுகாக்க உறுதி பூண்டார். புயல் மேகங்கள் தலைக்கு மேல் கூடி. விதியின் காற்று ஊளையிடத் தொடங்கியதும். கோடவாசல் புறத்தின் ஆன்மாவுக்கான இறுதிப் போர் தொடங்கப் போகிறது என்பதை சித்தார்த் அறிந்தார்.
மேலும் முன்னோக்கி செல்லும் பாதை ஆபத்து மற்றும் நிச்சயமற்ற தன்மையால் நிறைந்ததாக இருந்தபோதிலும். இருளின் சக்திகளுக்கு எதிரான தனது போராட்டத்தில் தான் தனியாக இல்லை என்பதை அறிந்த அவர் அதை உறுதியுடன் எதிர்கொண்டார். படி 9. இறுதி மோதல். கொத்தவாசல் புறத்தில் இருள் சூழ்ந்திருக்கும் அச்சுறுத்தல் காரணமாக. சித்தார்த் நடவடிக்கைக்கான நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்தான். தனது புதிய சக்திகள் மற்றும் அவரது கூட்டாளிகளின் அசைக்க முடியாத ஆதரவுடன் ஆயுதம் ஏந்திய அவர். நகரத்தை நுகரும் தீய சக்திகளுக்கு எதிரான இறுதி மோதலுக்கு தயாரானார். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி ஆரஞ்சு மற்றும் சிவப்பு வண்ணங்களில் வானத்தை வீச. சித்தார்த்தும் அவரது தோழர்களும் நகர சதுக்கத்தில் கூடினர். அவர்களின் இதயங்கள் எதிர்பார்ப்பு மற்றும் உறுதியுடன் பிரகாசமாக எரிகின்றன. காற்று பதற்றத்துடன் வெடித்தது. அவர்கள் முன்னோக்கி போருக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளும்போது காற்றில் தொங்கும் அவசர உணர்வு. திடீரென்று கொத்தவாசல்புறத்தில் இருள் ஒரு அலையைப் போல இறங்கி. நகரத்தை அதன் பனிக்கட்டி தழுவலில் மூழ்கடித்தது. நிழல்கள் நெளிந்து முறுக்கி தெருக்களில் பதுங்கியிருக்கும் கெட்ட வடிவங்களாக ஒன்றிணைகின்றன. அவர்களின் கண்கள் தீமை மற்றும் பசியால் எரிகின்றன. ஆனால் சித்தார்த் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த இருளை எதிர்கொள்ளும் போது அவரது தீர்மானம் அசைக்கப்படாமல் உறுதியாக நின்றார். எதிர்ப்பின் அழுகையுடன் அவர் தனது சக்திகளின் முழு அளவையும் கட்டவிழ்த்துவிட்டார். அவர்களை மூழ்கடிக்க அச்சுறுத்தும் தீய அலைக்கு எதிராக பின்வாங்க அவர் மூலம் பாயும் அடிப்படை மந்திரத்தை அனுப்பினார். போர் நடந்து கொண்டே இருந்தபோது சித்தார்த்தும் அவரது கூட்டாளிகளும் தைரியத்துடனும் உறுதியுடனும் போராடினர். அவர்களின் ஆவிகள் பெரும் முரண்பாடுகளை எதிர்கொண்டாலும் தளரவில்லை. இருள் அலை அலையாக அவர்கள் மீது மோதியது. ஆனால் அவர்கள் கொத்தவாசல் புறத்தையும் அதன் மக்களையும் தீங்கு விளைவிக்காமல் காக்க உறுதியுடன் ஒற்றுமையாக நின்றார்கள். பின்னர் ஒளி மற்றும் சீற்றத்தில் அலை திரும்ப தொடங்கியது. வலிமையின் இறுதி எழுச்சியுடன் சித்தார்த் அடிப்படை ஆற்றலின் ஒரு நீரோட்டத்தை கட்டவிழ்த்து. இருளை விரட்டியடித்து தீய சக்திகளை இரவில் தப்பி ஓடச் செய்தார். விடியலின் முதல் வெளிச்சம் அடிவானத்தை உடைத்து. அதன் அன்பான அரவணைப்பில் கொத்தவாசல்புறத்தை குளிப்பாட்டியது. சித்தார்த்தும் அவரது தோழர்களும் வெற்றி பெற்றனர். தீமையின் மீது நன்மையின் வெற்றியால் அவர்களின் உற்சாகம் உயர்ந்தது. வடுக்கள் எஞ்சியிருந்தாலும் காணப்பட்டாலும் காணப்படாமலும் இருந்தபோதிலும். நகரம் வலுவாக இருந்தது. அதன் மக்கள் அவற்றை நுகரும் நிழல்களிலிருந்து மீண்டும் ஒருமுறை பாதுகாப்பாக இருந்தனர். கொத்தவாசல்புறத்தில் இருள் நீங்கி அமைதி திரும்பிய நிலையில். சித்தார்த் தன் பயணம் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதை அறிந்தான். ஆனால் அவர் பாதுகாப்பதாக உறுதியளித்த நகரத்தின் அமைதியான தெருக்களை பார்த்தபோது. அவர் தனது தலைவிதியை அதன் பாதுகாவலராக நிறைவேற்றி விட்டதாகவும். படைகளுக்கு எதிராக நிற்க எப்போதும் இருப்பார் என்றும் அறிந்து பெருமை மற்றும் திருப்தியை உணர்ந்தார். இருள் செலவு எதுவாக இருந்தாலும். படி 10. தீ எண் தூசி படிந்து போரின் எதிரொலிகள் மௌனமாகி. இறுதி மோதலின் இடிபாடுகளுக்கு மத்தியில் சித்தார்த் நின்றார். அவரது இதயம் சோகத்தாலும் நிம்மதியாலும் கனத்தது. கொத்தவாசல்புறம் நகரம் அடிபட்டு கிடந்தது. ஆனால் குனிந்து நிற்கவில்லை. அதன் தெருக்கள் அதன் எல்லைகளுக்குள் வெளிப்பட்ட காவிய போராட்டத்தின் எச்சங்களால் வலுவாக இருந்தன. ஆனால் இடிபாடுகளுக்கு மத்தியில் வெற்றியின் உணர்வும் இருந்தது. இருள் அழிக்கப்பட்டு நகரத்தில் மீண்டும் அமைதி திரும்பியது. சித்தார்த் மற்றும் அவரது தோழர்கள் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கங்களாக நின்றனர். அவர்களின் தைரியம் மற்றும் தியாகம் துன்பங்களை எதிர்கொள்வதில் மனித ஆவியின் பின்னடைவுக்கு ஒரு சான்றாக இருந்தது. நகரவாசிகள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்ததும். அவர்களின் முகங்கள் நன்றி இனாலும் நிம்மதியினாலும் நிரம்பியிருந்தன. சித்தார்த் அவர்களின் பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அறிந்தார். உடனடி அச்சுறுத்தல் நடுநிலையானதாக இருந்தாலும். இருளின் மரபு இன்னும் நீடித்தது. அதன் போக்குகள் நிழலில் இருந்து எச்சரிக்கையற்றவர்களை சிக்க வைக்கின்றன. ஆனால் சித்தார்த் தயங்கவில்லை. தனது கூட்டாளிகளின் வலிமை யாலும் முன்னோர்களின் மந்திர சக்தியாலும். அவர் விழிப்புடன் இருப்பதாகவும் எந்த சவால்களை எதிர்கொண்டாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும். தீங்கு செய்ய முற்படுபவர்களிடமிருந்து கொத்தவாசல்புறத்தை பாதுகாப்பதாகவும் சபதம் செய்தார். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி ஊதா மற்றும் தங்க நிறங்களில் வானத்தை வீசியது. சித்தார்த் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குவதை அறிந்திருந்தார். வாக்குறுதி மற்றும் சாத்தியக்கூறுகள் நிறைந்தது. ஆனால் அடிவானத்தில் பதுங்கியிருக்கும் இருளின் எப்போதும் இருக்கும் அச்சுறுத்தல். ஆனால் அவர் தனது இதயத்தில் தைரியத்துடன் எதிர்காலத்தை எதிர்கொண்டார். அவர் தனக்கும் தனது நோக்கத்திற்கும் உண்மையாக இருக்கும் வரை. அவர் எப்போதும் தனது வழியில் நிற்கும் எந்த தடையையும் சமாளிக்க முடியும்.
சித்தார்த்துக்கு இப்பயணம் ஆரம்பமானது. சீசன் 1 இன் முடிவு. நான் மேலோட்டமான தீம்களைச் சுருக்கமாகச் சொல்ல விரும்புகிறீர்களா அல்லது சீசன் 2 க்கான டீசரை வழங்க விரும்புகிறீர்களா.